ஹலோ ஹேவிவர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏற்காடு vlog தான் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் மந்த் செப்டம்பர் ஏற்காடு ஆஃபீஸ் ட்ரிப்பு போயிருந்தேன் நான். ஸோ ஒரு நல்ல ஒரு ரெய்னி சீசன் அப்படின்னாங்க. பட் அது கொஞ்சம் சின்னதாக எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஓகே, ரெய்னி சீசனால் ரொம்ப மழை பெய்யுமோ, நம்மளால் எங்கேயும் சுற்றி பார்க்க முடியாதோ அப்படின்ற மாதிரி. பட் நான் போனது வந்து ஒரு மதிய டைமு. இப்போ நம்ம வந்து இந்த ஹில் ஸ்டேஷன் ஏறிட்டு இருக்கோம். மேலேக்கே வந்து இது வந்து செகண்ட் ஏர்பின் பெண்டு நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டைம் எனக்கு வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து மழை பெய்யலை. பட் ஆனால் கிளைமேட் ரொம்ப நல்லா சில்லுன்னே இருந்தது. கீழே ஒரு 24 டிகிரி செல்சியஸில் இருந்தது. போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலம் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இங்கே வந்து பார்க்க முடிஞ்சுது. ஒரு சில குவாரிகளும் இங்கே வந்து பார்க்க முடியுது. இது ஒரு தேர்ட் ஏர்பின் பெண்டில் போயிட்டுருக்கோம். மேலே இன்னும் போக போக வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோட அழகுகள், அந்த ஒரு மலை இதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. வியூஸ்லாம் எனக்கு போக போக ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சம்மர் டைமில் வந்திங்கன்னா இங்கே ரொம்ப கூட்டம் இருக்கும். ப்ளஸ் இந்த ஏர்பின் பெஞ்ச் இதெல்லாம் நம்ம மேலே மலைக்கு மேலே போகும்போது இது அந்த பாதைகளே ரொம்ப கூட்டம் க்ரௌடடாக இருக்கும். இப்போ நான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கார்கள் அப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த இயற்கை அழகாக ரசிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. ப்ளஸ் மேலே போக போக இன்னும் சில் கிளைமேட்டும் அதிகமாக இருந்தது. ஏன்னா இது ரொம்ப ஒரு சில்லான ஒரு சீசன் போது ரொம்ப நமக்கு ஒரு மைண்ட் ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. ஏன்னா அந்த ஒரு வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இது மேலே போக போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு குளிர் அதிகமாக ஆரம்பிச்சது. ஏன்னா நான் ஒரு 10th and 12th ஏர்பின் பெண்ட் தாண்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த 24 டிகிரி செல்சியஸ் ஒரு 21 கிட்டே இருந்தது டெம்பரேச்சர். இன்னும் நைட்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னாங்க. ப்ளஸ் அந்த மலையை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பனி சூழ்ந்துருந்தது. நல்லா இருந்தது. நான் ஒரு 15 இயர்ஸ் பேக் நான் வந்தேன் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்காடுக்கு. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வரேன். ரொம்ப சின்ன வயசில் அடிக்கடி போன ஒரு ஸ்பாட்டு தான் இது அப்படின்றபோது சரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்க வரோம். என்ன இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து. பட் ஆனால் அதே சேம் டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் இங்கே இன்னமும் இருக்குது. சரி நம்ம அந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் ஆல்ரெடி நிறையா நம்ம பார்த்தாச்சு இந்த இடத்துல வந்து. சரி ஜஸ்ட் நம்ம ஒரு மாதிரி சில் பண்ண வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட்டை கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது. ஏன்னா மலையை சுற்றி அந்த ஒரு பனி படர்ந்து அந்த இடத்துலேருந்து பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருந்தது வியூ கண்ணுக்கு. ஸோ அந்த பனி திடீர்னு வந்திருக்கு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குவாரி ஒன்று தெரிஞ்சுது எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே. ஸோ அது வேறு பைனாகுலர்லாம் வச்சு வேறு காட்டுறேன்னாங்க. ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக வந்து பனி ஃபுல்லாக படர்ந்து கிடந்தது. ப்ளஸ் நல்லா காற்றோட ரொம்ப நல்லா இருந்தது இந்த வியூ பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் அப்படியே நல்லா சில் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பனி வந்து ஆக்சுவலி இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பைனாகுலரில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த பைனாகுலரில் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்க ஒரு குவாரி தெரியும் அப்படின்றாங்க. குவாரியில் வேலை செய்கிறவங்களாம் தெரிவாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம போய்ட்டு அந்த பிளேஸில் நின்று அந்த ஒரு பிளேஸை வைப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இப்போ அந்த பனிலாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு மழை தெரிய ஆரம்பிச்சது அந்த இடத்துல. ஸோ அந்த வியூவே பிரமாதமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப அந்த ஒரு மாதிரி ஃபாகான ஒரு கிளைமேட்னால நம்மளால் ஃபோனில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கூட பெருசாக அந்த அளவுக்கான ஒரு கிளாரிட்டி வரல. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது, அது கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, அதுவும் போல் பக்கத்தில் சின்ன சின்ன வியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த வியூ பாயிண்ட் வந்து இங்கே ஃபுல்லாக கடைகள் தான் போட்டிருப்பாங்க. பட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கடை எதுவுமே இல்லை. ஏன்னா பிகாஸ் நான் போனது வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸ் ஃப்ரைடே, வீக்கெண்ட்ஸில் ஏதாவது சீசன் டைமில் தான் கடைகள் போடுவாங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலான்னு பார்த்தேன். இதுவும் பெட்டர், அதோட கொஞ்சம் ஒரு ஹையர் ஆட்டிடியூடில் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அந்த ஏற்காடை சுற்றி இருக்கக்கூடிய அது அந்த மலைகள் அங்கெல்லாம் வந்து நிறைய ட்ரெக்கிங் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குன்னாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க மலைகள் எல்லாம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலம் சிட்டி ரொம்ப நல்லா கிளியராகவே தெரிஞ்சு. இது வந்து ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் தான். அதனால் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம வெறுங்கல்லில் பார்க்கும்போது அந்த சேலம் சிட்டியே சுற்றி தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஹோல் சேலம் சிட்டியே தெரியும். ஸோ இங்கேயும் வந்து நல்லா இருந்தது கிளைமேட் பிகாஸ் நான் போன டைம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் வந்து போயிருந்தோம். பொட்டானிக்கல் கார்டனில் சுத்தமாக கூட்டமே இல்லை. மொத்தமாக சேர்ந்தே வந்து ஒரு 10 பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. அதுவும் நாங்கள் போன இந்த கேங்கோட. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் இதெல்லாம் இருந்தது. இது வந்து இன்னும் நம்ம இதுக்கான சீசன் டைமில் நம்ம வந்திருந்தோம்னா இன்னும் நம்ம நிறைய செடிகள்லாம் பார்த்துருக்கலாம். இங்கே நான் அந்தளவுக்கு பெருசான செடிகள் பார்த்த மாதிரி இல்லை. நான் மற்ற பொட்டானிக்கல் கார்டன் போனதோட இங்கே வந்து ஸோ ஒரு சில செடிகள் இதெல்லாம் இருந்தது. பட் ஆனால் நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருந்தது. ஸோ அது பார்த்தேன். இங்கே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்லாம் நிறையா இருந்தது. அது சூப்பராக இருந்தது. நல்லா பச்சை பசேன்னு கொஞ்சம் செடிகள் இருந்தாலும் அது நல்லா பார்க்கவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஏன்னா இது வந்து ரெய்னி சீசன்னால ஸோ செடிகள் நல்லாவே வளரும். இங்கே வந்து அந்த ஃபோட்டோ ஸ்பாட்டில் வந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிருந்தோம். ஒரு சின்ன ஒரு பொட்டானிக்கல் கார்டன் தான் அது. ஸோ இன்னமும் பின்னாடி ஒரு சில ஸ்பேஸ்லாம் இருக்குன்னாங்க. ஸோ நான் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் போனால் எங்கெங்கெல்லாம் ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருக்கும் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஸோ இதுவும் பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இந்த இடமும் ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் தான் இது. இங்கேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், ஒரு வாக்கிங் மாதிரி அப்படின்னு தான் பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிகளை பார்த்தேன். ஒவ்வொரு செடிக்கும் ஒரு பேர். அது நம்ம ஜென்ரலாக ஒரு பொட்டானிக்கல் கார்டன்லாம் நம்ம சின்ன வயசில் போனால் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி இருந்தது. இதுவும் எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி பொட்டானிக்கல் கார்டன்லாம் போய். அதிகமாக அதெல்லாம் நான் போக மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்தால் சரி அந்த ஒரு நேச்சுரல் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸோ இதுக்காக போவோம் அப்படின்ற மாதிரி போனால் லைக் இங்கே ஒரு கேவ் மாதிரி இருந்தது. சரி ஓகே, இங்கே வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கேவ் தான் இது. சரி இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டாக இருந்தது. சரி இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். எனக்கு இந்த கேவுக்குள்ளேருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு பார்க் தெரிஞ்சுது. ஸோ அதையும் போய் அந்த பார்க்கெலாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து இங்கே ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னாங்க. அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 5 மினிட்ஸில். சரி ஓகே, அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி போகலான்ற மாதிரி தான் போய் பார்த்தேன். நான் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி போர்டை பார்த்து ஒரு பெரிய சாக்லேட் ஃபேக்ட்ரியாக இருக்கும். இது அந்த லியோ படத்தில் வர அந்த சீன் மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ இமேஜின்லாம் பண்ணிட்டு போனேன். ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் இது. ஸோ உள்ள சாக்லேட் எப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி போய் பார்த்தேன். அதுவும் பெருசாக அவங்க இப்போ மிஷின்லாம் ரன் பண்ணல. அதனால் என்னால் எதுவும் வீடியோ எடுக்க முடியல. அவங்க ஆல்ரெடி சாக்லேட் அரைச்சி வச்சுட்டு அந்த கூழ் வந்து ஸோ அந்த ஒரு இதில் கிணத்துல வந்து போட்டு ஊற்றுறாங்க அந்த அச்சில். அது மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது.
ப்ளஸ் இங்கேயும் ஒரு 5 to 10 minutes தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு இது எல்லாமே நேச்சுரல் சாக்லேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது ஆல்ரெடி அவங்க அரைச்சி வச்சுருக்காங்க. நான் போன டைமில் அந்த அரைக்கிற மிஷினில் அந்த வீடியோ லைக் அது போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்போ அவங்க எல்லாத்தையும் அதை அரைச்சி வச்சுருந்தாங்க அந்த சாக்லேட் கூலர். அது நல்லா இருந்தது. அது எப்படி பண்ணுறாங்கன்றத கொஞ்சம் நேரம் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு அடுத்து எங்கே போகலான்ற மாதிரி பார்த்தோன்னா ஜஸ்ட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே இருக்க ஒரு ப்ரைவேட் ரெசார்ட்டில் போயிட்டு திங்ஸ் இதெல்லாம் வச்சேன் நான். வச்சுட்டதுக்கப்புறம் நிறையா பிளான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் ஸ்பாட்லேயே பின்னாடி ஒரு பிளேஸ் ஒன்று இருந்தது கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜே நைட்ஸ் அட் த சேம் டைம் இந்த ஒரு கேம்ப் ஃபயர் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாட் இருக்குன்னாங்க. இது ஃபுல்லாக வந்து ப்ரைவேட் ஏரியா தான் இது. ஸோ இங்கே வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் நல்லா இருந்தது. அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சது ஈவினிங் டைம். மதியம் டைமில் கொஞ்சம் ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்தது. ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சுக்கிட்டே நமக்கு அந்த ஒரு 23-22 டிகிரி செல்சியஸில் அந்த குளிர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அதுக்கு அந்த டெம்பரேச்சர் அந்த ஹில் ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சில்லுன்னு அப்படி ஒரு வாக்கிங் மாதிரி போயிருந்தேன். ஆக்சுவலி இதுதான் வந்து கேம்ப் ஃபயர் பண்ணுற பிளேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடமும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா கேம்ப் ஃபயர் வந்து அழகாக வந்து ஒரு 20 பேர் உட்காந்துக்கலாம், ஒரு 20-30 பேர் கூட உட்காந்துக்கலாம், சென்ட்ரலில் கேம்ப் ஃபயர் பண்ணலாம். அந்த நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடம். மேக்ஸிமம் ஒரு 50 பேர் கூட வந்து கேங்காக வந்து கேம்ப் ஃபயர் பண்ணி லைக் இந்த இந்த ஒரு டிஜே நைட் இந்த மாதிரி பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப சவுண்டெலாம் இங்கே போடுவாங்களான்னு தெரில ஸ்பீக்கர்ஸில். ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக காடாக இருக்குது. எதாவது மிருகம் உள்ளே வந்துருச்சுன்னா ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு மீடியம் சவுண்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த ஒரு கேம்ப் ஃபயர் பண்ணி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த இடத்த இப்போயே பார்த்து வச்சுக்கிட்டேன். கேம்ப் ஃபயர் நைட்டில் தான் பண்ணுவோம். அதனால் இந்த இடத்த பார்த்து வச்சுட்டு அப்படியே அந்த ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஏரியாவில் வந்துடும் அப்படி ஒரு வாக்கிங் போகலான்ற மாதிரி நான் போயிருந்தேன். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் வியூ பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது நான் வந்து அடுத்த நாள் மார்னிங் நான் வந்த இடம் லைக் அந்த ஒரு 6-6:30 மணிக்கு. ஆனால் அதுக்குள்ளே சன்ரைஸ் ஆகிடுச்சு நான் வந்த டைமில். சரி ஓகே ஜஸ்ட் நம்ம போய்ட்டு அந்த வியூ மட்டும் பார்க்கலான்னு வந்து பார்த்தேன். எலிஃபென்ட் வியூ பாயிண்ட்டுனாங்க. இது இன்னும் நீங்கள் கிட்ட போய்ட்டு மேலேருந்து எட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு வியூ தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேலம் சிட்டியே வந்து தெரியுது இந்த வியூவில். இது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சேலம் சிட்டியே தெரியும். ப்ளஸ் நல்ல காற்றடிக்கும். ரொம்ப வந்து அந்த மார்னிங் ஒரு 6:30-7 மணிக்கு இன்னும் நீங்கள் 5 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா இன்னும் அந்த ஒரு ஃப்ரெஷ் ஏராக ஃபீல் பண்ணலாம். ஸோ இங்கேயே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள்லாம் சூழ்ந்து இருந்தது. நல்ல ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் தான் இது. ஸோ இதுவும் நீங்கள் சூப்பராக எடுத்துக்கலாம். பட் இது நான் வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வழியாக தான் நான் வந்தேன் நான் இது. ஸோ இதுக்கப்புறம் இப்படியே வாக் பண்ணி போனால் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் ஒரு ஊற்று மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சும்மா அதுவும் பார்க்கலாம் அப்படி ஒரு மார்னிங் ஒரு வாக் மாதிரி போகலான்ற மாதிரி போயிருந்தேன் நான். ஸோ இது வந்து கீழே இறங்கி போக போக இது ஒரு 5 minutes ஒரு வாக்காக தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போ தான் ரோடு போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல. இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினால அவங்க தனியாக ரோடு போட்டுட்ருக்காங்க. உள்ளே இங்கே வாக் பண்ணுறதுக்கு ஏற்ற ஸ்பேஸ் மாதிரி. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலையோட அழகுகள் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ளஸ் அந்த மேகம் மூழ்ந்த இடம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஒரு சுனை இருக்க இடம் அப்படின்னாங்க. சரி அதில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் காலை நினச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்திருந்தேன். இங்கே பார்த்தா நல்லா இருந்தது. ஓரளவு ஒரு மீடியம் சைஸ் ஒரு ஃபால்ஸ் தான் இது. இது ஃபால்ஸ்னு சொல்கிறதா இல்லை சுனைன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரில. பட் நல்லா இருந்தது. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இறங்கி கீழே போகுது, ஊருக்குள்ளே போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாறை கற்கள் இப்படிலாம் இருந்தது. சரி இதையும் பார்த்துருந்தேன். ஸோ தண்ணியில் கால் வைக்கலாமா வேணாமன்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்தது மார்னிங் கிளைமேட்டுமே. ஸோ அது நமக்கு ஒரு மாதிரி நடுங்கிட்டு தான் இருந்தேன். சரி ஓகே நம்ம கீழே இறங்கி பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி கீழே இறங்கி அந்த பாறையிலே உட்காந்துருந்தேன். ஸோ நல்ல ஒரு சில்லான ஒரு இது தான் இது. இந்த இடமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் உட்காந்து பிகாஸ் அந்த தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருந்தது காலில் அதில் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா. ப்ளஸ் இந்த சுற்றி இருக்க அந்த ஒரு என்விரான்மெண்ட் அந்த ஒரு வியூ ஸ்பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் இந்த தண்ணி ஏதோ கீழே ஒரு ஊருக்குள்ளே போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுவும் கண்டினியூஸாக தண்ணி போயிட்டே இருக்குது. இது இங்கேருந்து பார்க்கும்போது இங்கேருந்து நம்ம ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு சுற்றி பார்த்துருந்தேன். இந்த தண்ணி அப்படி அவ்வளோ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இருந்து வருது. ஸோ அது பார்க்க நல்லா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி சுனைக்குள்ளே இப்போ தான் இறங்கின ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஸோ இதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு எனக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் பாயிண்ட் போயிருந்தோம். இங்கே ஒரு போட்டிங் ஸ்பாட் ஒன்று இருக்குது. சரி அது யூஷுவல் போட்டிங் தான். எல்லா ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லேக்கில் இருக்கக்கூடிய ஒரு போட்டிங் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெடல் போட்டு அப்புறம் இந்த டிராஃப்டிங் பண்ணுற போட் மாதிரி இருந்தது. அந்த போட் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்டிங் மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. சரி அந்த போட்டில் போகலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்திருந்தேன் நான். ஸோ இங்கே வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு ஓரளவு இருந்தது. ஆக்சுவலி இது நான் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதியம் டைம்னால கொஞ்சம் க்ரௌடு இருந்தது. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் க்ரௌடு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ இந்த போட்டில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா போட் அப்படியே லெஃப்ட் ரைட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் நேரத்தில் இப்படி ஒரு மாதிரி ஸ்விங் ஆகி போச்சு. அது நல்லா இருந்தது. ஸோ இந்த டைம்லேயும் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிது. பட் நல்லா இருந்தது. ஏன்னா அந்த போட்டில் வச்சு வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா 2 பக்கமும் டிராஃப்ட் ஆச்சு. சரி நம்ம இந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் நம்ம சென்னை கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் நான். ஓரளவு ஒரு நீட்டான எனக்கு ஒரு ட்ரிப்பாக தான் இது இருந்தது. பெருசாக அந்தளவுக்கு சுற்றி பார்க்க எதுவும் இல்லைனாலும் ஓரளவு இந்த கிளைமேட்டை சில் பண்ணேன்.